விஜய் சேதுபதி சார் ஆளுக்கு ஒரு ஃபோட்டோ கிஃப்ட் பண்ணுறாரு. அதில் வந்து பவித்ராக்கு அவங்க அந்த ராஜமாதா கெட்டப் போட்ட ஃபோட்டோ கொடுத்துருப்பாரு. அதில் வந்து உங்கள் அறிவின் முதிர்ச்சி தெரியட்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் விஷாலுக்கு வந்து அந்த சாப்பிட்ற ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களுக்கு இனிமேல் அத்தனை அனுபவங்களும் செரிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவார். அவர் தம்பின்னு போட்டு கொடுங்க சார்னு கேட்பாரு. தம்பின்னு போடுவார். அதுக்கு அடுத்து வந்து சௌந்தர்யா கிட்ட உங்கள் குழந்தைத்தனமும் குறும்புத்தனமும் தான் உங்கள் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே அப்படி ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போது இப்படி 2 ஃபிங்கர்ஸ் அப்படி காட்டுவாங்க, விக்ட்ரி மாதிரி காட்டுவாங்க. உடனே அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஒப்பேற்ற முடியாது, எல்லாத்தையும் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிப்பார். அதுக்கு அடுத்து முத்துக்குமரன் வரும்போது ரயானுக்கு கொடுப்பாரு. ரயானுக்கு வந்து அந்த அந்த மந்திரி கிட்ட போட்டுட்டு இதில் தான் நீங்கள் முடியெல்லாம் அழகாக சீவிட்டு கரெக்டாக திங்க் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறமா முத்துக்குமரனை கூப்பிட்டுட்டு என்ன சொல்லுவார்னா, ஃபஸ்ட்டு டே உங்கள் அம்மாவை பார்க்கும்போது நான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, அதை அறிவோடு வளர்க்கணும்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வளர்த்துருக்காங்க, உங்கள் அம்மா உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, உங்கள் தமிழும் சிந்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளை மாதிரி தான் போல இருக்குது விஜய் சேதுபதி சாரும் முத்துக்குமரனோட தமிழுக்கு தான் அடிமையாயிட்டார் போல இருக்குது. உங்கள் தமிழும் சிந்தனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு தாயோடு சேர்த்து உங்கள் தமிழ் தாயும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் அப்படின்னு சொன்னார். அந்த லைன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எழுதி கொடுத்துட்டு ஒரு நாள் அசுர பலத்தோடு வருவீங்க அப்படின்னு சொல்லுவார். பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கொடுத்துட்டு முத்துக்குமரன் வந்து அந்த கை கொடுப்பாரு. கை கொடுத்ததுக்கப்புறம் விஜய் சேதுபதி சாரே கூப்பிட்டுட்டு கட்டி பிடிப்பார் முத்துவை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் அவ்வளோ அழகாக அந்த ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணி இதெல்லாமே விஜய் சாரே செலக்ட் பண்ணியிருக்காரு. அந்த செலக்ட் பண்ணி அவர் அந்த ஃபோட்டோஸை கொடுத்துருக்காரு. அதில் என்னென்னா அது எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நானே ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் டிசைன் பண்ணி அந்த ஃபோட்டோ இது பண்ணி அதில் இவர் எழுதி கொடுக்குறாரு. நான் பார்த்துருக்கேன் கமல்ஹாசன் சார் சீசன் 6 வந்து டைரி மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாரு. அதுக்கு பதிலாக இவர் ஃபோட்டோ கொடுக்குறாரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ விஜய் சேதுபதி சாரை வந்து ஏன் முத்துவை பிடிக்குங்கிறதோட ரீசன் எனக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. உங்களுடைய கமெண்ட்ஸ்